மண். அந்த கேப் வந்து இன்னும் ஃபாரஸ்ட் கவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் சொல்ல இங்கே 6% 8% ஆச்சு. மற்ற ஏரியாவில் பார்த்தோன்னா 16 23 வந்துருக்கு. இப்போ அதையும் மீறி இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா நடத்துக்கு இடம் இல்லை, நீங்கள் டபுள் மடம் ஆடுறாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக மரமுடைய ட்ரீ கவருடைய கண்டிப்பாக இருந்தால் இதெல்லாம் நமக்கு ஜென்ரேஷன் நம்ம போயிடுச்சு இல்லை. இப்போ நம்ம இந்த இதே விட்டுட்டோம்னா நம்ம பசங்க நம்ம இருக்க நம்ம பழைய பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம குறிக்கோடு இருக்கோம். நம்ம இப்போ நல்லா வலிமையான ஒரு சமுதாயத்தையும் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாதான் இன்னும் பசங்களும் நல்லா இருக்கணும். இப்போ இந்த வெயிலையே நம்மளால் தாங்க முடியல, ஏசி போட்டுருவோம், எல்லாமே குளிர்மையாக இருக்கணும், ஆகக்கூடிய இங்கே வேலை இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகனா இந்த புரோதா கருத்து தடுக்கிற அந்த ஓசோன் மண்டலத்தோட கதிர்கள் நேராக வந்து மனிதனுடைய வேகத்தில் ஒரு ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. ஸ்கின் டிசீஸ் நிறைய பழகினா மரங்கள் வளர்க்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் என்னன்னா நீங்கள் பாதிப்போ ஒரு பேச்சிங்கோ உங்களுக்கு விளையாடுறப்போ ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணுறோம் சொல்லுவாங்க. இதோட முழு தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 4 வருஷத்துல இது நடக்கும். அதுக்கெல்லாம் ஃப்ரீக்லாம் நம்ம வந்து தடுப்புன்னு சொன்னாங்க. நம்ம மரங்களை வந்து காடு முறையை வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து நல்ல ஒரு நம்மளை வந்து நல்ல ஒரு சமத்தை கொடுத்து உங்களை நம்பி மறுபடியும் சொல்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் எப்படி ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், இதை வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக காடுகளின் பரப்பளவை அளந்து அதை அறிக்கையாக ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு அறிக்கை செய்வாங்க. 2021-23 டேட்டா எடுத்து பார்க்கும்போது நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டத்திற்கு 100 ஏக்கர்கள் அளவுக்கு அதாவது க்ரீன் கவர் சொல்லுவாங்க. க்ரீன் கவர்ன்ற போது காடுகள் மட்டுமே கிடையாது, ட்ரீ அவுட் சைட் ஃபாரஸ்ட், காடுகள் அல்லாத வெளியில் இருக்கிற காடுகள், பட்டாக்கள் இடத்துல வரக்கூடிய ஒரு காடுகளையுமே இது கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்படி பார்க்கும்போது க்ரீன் கவர் அப்படின்ற அந்த பசுமை கோடு வந்து கம்மியாகிட்டே வருது. நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டங்களையும் அதுக்கான நிதி வாதம் இருக்கிற இந்த பர்சன்டேஜையும் நம்ம காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். ஸோ இதை வந்து உங்கள் துறையிலேயோ உங்கள் விவசாயிகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், இல்லை யாராவது இருந்தாங்கன்னாலும் அவங்கள நீங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணுறீங்க. யாராவது ஒரு விவசாயி வந்து நல்ல மரம் வளர்க்கும் விவசாயம் இருப்பார், அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணலாம். க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இயக்கம், அதில் நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற அனுப்பூரில் ஒரு செய்திகள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பெரம்பலூரில் அனுப்பூர் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜஸ் அவர் வந்து ஒரு நெல்வேலி மரங்கள் அதை கிளியர் பண்ணி ஒரு 23 ஹெக்டருக்கு மரங்களை வந்து செடிகளை நட்டு மரங்களாகிடுச்சு. அது பெரிய பெரிய மரங்களாக இருக்கிறது. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லிட்டரலி அவங்க அதாவது கிரவுண்ட் வாட்டரும் ரிப்பீட் ஆகல, லிட்டரலி வந்து டெம்பரேச்சருமே அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். என்ன பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு மரம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ சார் அழகாக சொன்னாங்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஒரு மரம் வந்து பட்டர்ஃப்ளைஸோ ஒரு பேர்ட்ஸையோ ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு அட்ராக்ட் பண்ணுது. அந்த ஒரு பறவை வந்து இங்கே இருக்கிற பறவைகள் எடுத்து சுற்றி கொண்டு போய் போகுது. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக விதைகள் பரவுவதற்கு அந்த ஒரு மரம் வந்து ரியாக்ட் பண்ணுது, ஒரு மரம் வந்து உதவுது. ஸோ அவர் வந்து இந்த பல்லாயிரக்கணக்கான மரங்களாகவே வளர்த்துட்டார். நம்ம போய் பார்த்தீங்கன்னா 10 அடி மரம் இருக்கும், நல்ல செழுமையாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, அனுப்பூர் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரே தனிநபர் மட்டும் பண்ணது. நம்ம ஒரு அரசாங்க அலுவலர் உங்களை சார்ந்தோ உங்களை சாராதவங்களோ வந்து சந்திக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நீங்கள் ஒரு நிமிடம் இந்த மாதிரி ஒரு மர விவசாயம் பார்க்குறீங்க, மரம் வளர்க்காதவங்க இருப்பாங்க, மரங்களை பற்றி இருக்கும், இல்லை ஒரு காடுகளை பற்றி இருக்கும், ஒரு வன உயிரினங்களை பற்றி இருக்கும், இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த டேலாம் ரொம்ப பெக்குலியராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹார்மோனி இன்ஃபர்மேஷன் நல்லிணக்கமாக ஒரு இயற்கையோட இங்கே வாழணும் அப்படின்றது திரும்ப ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்துறாங்க. நீங்கள் ஒன்றும் டெல்லியில் ஒரு பொல்யூஷன் ஒரு செய்தியில் பார்த்துட்டு ஒரு குட்டி யானை இறந்துருச்சு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு அது பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ண போகும்போது அந்த தாய் அந்த பெரிய எலிஃபென்ட் மேல் எலிஃபென்ட்டோட கருத்தில் 12 13 மாத குட்டி வந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்த யானை குட்டி. நம்ம இப்போ தலையை கூட எங்கள் நண்பர்கள்லாம் பகிரமாக இது பண்ணியிருந்தாங்க. நம்ம கருவறையிலே இந்த கல்லறையை மாற்றிட்டோம். அது கருவறைக்குள்ளேயே அந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே இறந்து வெளியில் வருது. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது பொல்யூஷன் என்ன பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன். நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப அருமையாகவே
வீட்டு மஞ்சப்பை கொண்டு வாங்க, மக்கக்கூடியதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சின்ன அவேர்னஸ் தான், சைக்கிளில் போகிறதும் மஞ்சப்பை எடுத்து போகிறதுமே இப்போ ஒரு பெரிய அபூர்வமாக பார்க்குறோம். இதில் இருந்து நம்மளோட செயல்களை மாற்றிக்கணும் அப்படின்றத உங்கள் மூலியமாக இருக்கிற உங்களோட பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வகையை செஞ்சுக்கிறோம். இதில் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க. யானை வந்து ஸோ இது கண்டினியூஸாக செயல்படுத்துது. அது பார்த்தீங்கன்னா அது இப்போ இடையில சிக்கிருக்கு அந்த பிளாஸ்டிக். அது எதனால எனக்கு சரியாகவும் தெரியல. பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளை யானையோட வகுப்புகள் இருந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மஞ்சப்பையை யூஸ் பண்ணியிருந்தோமா, தூக்குச்செடியில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் தூக்குச்செடியை எடுத்துகிட்டு போவோம், மஞ்சப்பையை எடுத்துகிட்டு போவோம், கட்டைப்பையை வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நெகிழி தாள்களை உபயோகப்படுத்தக்கூடிய கட்டாயங்களும் அதை கவனத்தில் இல்லாமல் நம்ம அதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு அறியாமையும் அது ஒரு சென்சுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ டெல்லி போன்ற முக்கியமான இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைக் மாதிரி சார் சொன்னார், ஒரு சின்ன பைக் டூவர் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு போய் சுவாசிச்சுட்டு வராங்க. ஆக்சிஜன் பாருங்கள், நீங்கள் ஏடிஎம் சென்டர் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஏடிஎம் சென்டர் இருக்கலாம், அந்த ஏடிஎம் சென்டர் மாதிரி சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கட்டடம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுகளுக்குள்ள நீங்கள் அதாவது மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய நபர்கள் 1 மணி நேரம் அந்த காவல் போகும்போது பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே போய் சுவாசிச்சுட்டு வெளியிட்டு வராங்க. நான் சொல்றது நாடுகள் மட்டுமே ஆக்சிஜன் நம்புதுன்னு நான் சொல்லலை. நேற்று ஒரு சயின்டிபிக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்றாங்கன்னா, காடுகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் 20%. கடல்கள் இல்லைங்களா, நம்ம இருக்கிற ஓசன் இருக்குல்ல, அந்த கடல்களில் இருக்கிற அந்த ஆர்கானிசம்ஸ் கடல்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் சமநிலைப்படுத்தப்படுது. கடல்களில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடல்கள் மொத்த குப்பையும் நீங்கள் நிலப்பரப்புகளில் நீங்கள் பொழிவு பண்ணுறத விட கடல்களில் அதிகமாக பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சின்ன விஷயங்கள் நான் ஒரு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, இந்த நெகிழி தாள்களை பயன்படுத்தாது, மஞ்சப்பையை பயன்படுத்துவாங்க. அது மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு திட்டம் நமது அரசாங்கத்தினால செயல்படுத்தப்பட்டு அது எல்லா மெட்டல் சிங்கு ஒரு சின்ன கலைக்கணும்னு சொன்னாங்க. இருக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு மஞ்சப்பையிலிருந்து நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அந்த மாற்றத்துக்கு இந்த ஒத்துழைப்பு எல்லாருமே இருக்கணும். அதுக்காக தான் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறோம். இதை பற்றி இன்னும் அதை லாக் பண்ணி 100 கிலோ இருக்கிற மரம் 50 கிலோ, இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் கார்பனை லாக் பண்ணி பெர்மனெண்ட்டாக வச்சோம். திருப்பி நீங்கள் அதை ஒர்க் பண்ணாமையோ இல்லை அதை வேற ஒரு மாற்று சக்தியை உருவாக்காமையோ விட்டீங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக லாக். இப்படி ஒரு மரங்களுக்கும் ஒரு தன்மை. நம்ம இப்போ கடம்பூரில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அதிகமாக வளரக்கூடியது தேக்கு மரங்கள். நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, இந்த ஏரியாக்களில் தேக்கு மரங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. காடுகளில் பார்த்தீங்கன்னா ஆச்சா மரங்கள் பார்த்துருக்கீங்க, ஆச்சமரம் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு மரம், அந்த மரங்கள் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது நம்மளோட சந்ததிகளுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி, இந்த இயற்கைக்கும் சரி, நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு மரத்தை எப்படி அதாவது இந்த க்ரீன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது இப்போ ஆரம்பித்த கான்செப்ட் இல்லை. இப்போ நம்ம திட்டங்கள்லாம் இப்போ ஒர்க்கு இல்லை. அந்த காலத்தில் இருந்தே ஒரு கோவிலுக்கும் ஒரு மரங்கள், ஏன் சொல்கிறேன்னா ஒரு கோவிலுக்கும் ஒரு மரங்களை வச்சு தான் வளர்த்துருக்காங்க. கலவிரிச்சம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு டெம்பிள் போனீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரங்கள் வந்து மரம் தான் சாமி அப்படிங்கிறத அப்படியே சொல்லிட்டாங்க. ஒரு முக்கியமான மரம், இதை பாதுகாக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அந்த மண் மரமாக இருக்கும். நீங்கள் மீனாட்சம்மன் கோயில் போனாலும் சரி, நீங்கள் காரணம் ஐநாறு கோயில், இந்த கோயில் போனாலும் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தோட முக்கியத்துவத்தை 1000 வருடங்களுக்கு முன்னையே அதை வளர்த்து அங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மரங்களுக்கு இவங்க இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தோம்னா பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களோட நம்ம சாப்பிட்றவங்களுக்கு தெரிவிக்கிறது தான் இது ரொம்ப முக்கியமாக தருது. இதை சாப்பிட்டு மேலும் சின்ன